இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனைக்கு வரவேற்கிறேன். மௌனமாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போமாக. எத்தனை நாவால் பாடுவேன் என் மீட்பர் துதியே, என் ஆண்டவர் என் ராஜனின் மேன்மை மகிமையே. பாவிக்கு வந்த நாமமோ ஆரோக்கிய ஜீவனாம், பயமுதுக்க துன்பமோ ஓட்டுமின் கீதமாம். சகல ஜனங்களே, கை கொத்தி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா என்று உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தாவே, நீ நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்தவர். நீர் மகத்துவமுள்ள ராஜாவாக வீற்றிருக்கிறீர், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர், அசைவாடுகிற தேவனாக இருக்கிறீர், பரிசுத்த தேவனாக நீர் இருக்கிறபடியினால் பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகள் சிஷ்யர்களாக ஊழியர்களாக ஆண்டவரே நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் கீழ்ப்படிதலோடும் அன்போடும் நாங்கள் வருகின்றோம். இந்த நாளும் கூட ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்கள் ஒவ்வொரு மேலும் இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். முழு ஆராதனையும் நீர் ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக, ஆட்கொள்வீராக. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் எழுந்து நின்று தலைமுறையாய் என்றென்றுமாய் கர்த்தரையே என்ற பாடலை நாம் பாடுவோம். 303ஆம் பாடல், தலைமுறையாய் என்றென்றுமாய் என்று கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. தலைமுறையாய் என்றென்றுமாய் தேவன் நம்மளை களமானவரே, தஞ்சம் அவரே, திரும்பிடுவோம், தஞ்சம் அவரே, திரும்பிடுவோம். தலைமுறையாய், தலைமுறையாய் என்றென்றுமாய் தேவன் நம்மளை களமானவரே, தஞ்சம் அவரே, திரும்பிடுவோம், தஞ்சம் அவரே, திரும்பிடுவோம். தலைமுறையாய் பூமி உலகம் உருவாகும் முன்னே யாமிவர் ஆராதித்திராம். பூமி உலகம் உருவாகும் முன்னே யாமிவர் ஆராதித்திராம். நேற்று கழிந்த நாள் போல அவர் முன் நீண்ட 1000 ஆண்டுகளே. நேற்று கழிந்த நாள் போல அவர் முன் நீண்ட 1000 ஆண்டுகளே. தலைமுறையாய் என்றென்றுமாய் தேவன் நம்மளை களமானவரே, தஞ்சம்
பாவ அறிக்கையை நாம் அர்த்தத்தோடும் நிதானத்தோடும் வாசிப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தின்படியே நிர்பாட்சியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். தேவ மகிமைக்கென்று நாம் மாறி மாறி வாசிப்புக்காக எழுதி நிற்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 24ஆம் வசனம் முடிய குமாரி பிரிசிலா அலெக்ஸ் அவர்கள் வழி நடத்துவார்கள். மாறி மாறி வாசிப்பு. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 24 வரை குமாரி பிரிசிலா அலெக்ஸ் வழி நடத்துவார்கள். வாசித்தல். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 12 தொடங்கி 24 முடிய. வசனம் 12. நெடுங்காலமாய் காத்திருந்தல் இருதயத்தை இழக்க பண்ணும். விரும்பியது வரும்போதே திருவெச்சகம் போல் இருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். கற்பனைக்கு பயப்படுகின்றவனோ பலவான் அடைவான். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதில் மரக்கன்னிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், மூடனோ தன் மூடகத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் பிடியிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். புத்திமானை தள்ளுகின்றவன் தரித்திரத்தையும் இளைச்சலையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். வாஞ்சியை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடனுக்கு அருவருப்பு. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனுக்கு தோழன் நாசம் அடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமானுக்கோ நன்மை பலனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழையின் வயல் மிகுதியாய் ஆகாரத்தை விளைவிக்கும். நியாயம் கிடைக்காமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. சேர்ந்து வாசிப்போம். பிறம்பை கையால் ஆகாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். தொடர்ந்து கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுகை செய்யத்தக்க துதி தொழுகையை வழிநடத்த குமாரி எஸ்தர் தமிழ் செல்வம் அவர்கள் நம்மை வழிநடத்துவார்கள். நாம் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்வோமாக. எஸ்தர் தமிழ் செல்வம் அவர்கள் நம்மை வழிநடத்துவார்கள். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆமென். பாருங்க, நாம் யாவரும் இருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று தேவனை துதிப்போமாக. அவர் உன்னதமான அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம்.
அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. சுலபமாக துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சுஸ்திரம் சுஸ்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சுஸ்திரம் சுஸ்திரமே. கைகளை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கை
உங்க துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து தகப்பனே என்று ஆராதிக்க நீர் கொடுத்த சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. எங்கள் கண்மணியான தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் ரட்சகராய் இருக்கிறீர், எங்கள் ரட்சணிய கொம்பாய் இருக்கிறீர், எங்கள் கேடகமாய் இருக்கிறீர் அப்பா, எங்கள் பலனாய் இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சோஸ்தரிப்போமாக, தேவனை துதிப்போமாக, நம் வாய்களை திறந்து அறிக்கையிடுவோமாக. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் பயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் பயமிட்டேன். உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமாக. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன்,
நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பு நீர் என் கண்மலை என் கோட்டை என் இரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே நானும் உம்மில் அன்பு கூறுவேன். ஒரு அன்பு கூறுவோமாக. என் பலனாகிய கர்த்தாவே நானும் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நானும் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நானும் உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நேசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் தகப்பனே, எவ்வளவு தாழ்விடங்களில் நாங்கள் இருந்தாலும் தகப்பனே, உம்முடைய அன்பு மாத்திரம் தகப்பனே எங்களை இதுவரை நடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் கர்த்தாவே. யெகோவா ராஃபா, உம்மை உயர்த்துகிறோம். யெகோவா நீசி, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பலர் தகப்பனே இன்று தகப்பனே உம்மை ஆராதிக்க தகப்பனே சாக்கியத்தை எழுந்திருந்த மத்தியிலும் தகப்பனே புழுதியிலிருந்து எங்களை நீர் ஏற்றி தகப்பனே உயர்த்தி உம்மை ஆராதிக்க கொடுத்த சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அம்மா. உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம் கர்த்தாவே. வா, எந்த புயல்கள் எங்கள் வாழ்க்கையில வந்தாலும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. We praise you, Lord. We praise you. உயர்த்துகிறோம் அப்பா. சோஸ்திரிக்கிறோம் ராஜ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி சுவாமி. நன்றி தகப்பனே. உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசையா, உம் பாதம் அமர்ந்து
எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் தகப்பனே, நீர் எங்களோடு இருக்கையில் தகப்பனே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான நேரத்தில் திருக்கரங்கள் ஒரு பிரசன்னம் எங்களோடு கூட இடைப்படுமாறு இடத்துல கெஞ்சி முன்னாடி கேட்கிறோம் அப்பா. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. துதி வேளையிலே எங்களோடு கூட இருந்து உமக்கு நன்றி. இதை வழிநடத்தும் காத்துக் கொள்ளுங்கப்பா. வேணத்தை உன் மகனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிருபாசனத்திற்குள் நாம் பிரவேசிப்போமாக. கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் கூட நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஆராதித்தோம். நீர் விரும்புகிற பிரகாரமாக ஆயத்தத்தோடும் இருதயத்தில் பரிசுத்தத்தோடும் உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்றோம். பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, பரிசுத்த நற்கருணை ஆராதனையிலே நாங்கள் கூட நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. குடும்பமாக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகின்றோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துகின்றோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாகிய இயேசுவையே உயர்த்துகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவையே நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நமஸ்கரிக்கின்றோம். இந்த 7வது மாதம் முதல் வாரத்திலே கர்த்தாவே, நாங்கள் காண உயிரோடு இருக்க உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஜீவனோடு இருப்போம் என்றால் அது உம்முடைய மகா பெரிய கிருபை. கர்த்தாவே, வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. ஆதலால் நன்றி இருதயத்தோடு உணர்ந்து நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கற்றுக்கொடும். கர்த்தாவே, உமக்கு கொடுக்க வேண்டிய கனம், துதி, மகிமையை நாங்கள் கொடுக்க எங்களுக்கு அதிகமாக நீர் கற்றுக் கொடுக்குமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கால வேளையிலே விசேஷமாக எங்கள் துதி ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொண்டிருப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரியும். இதோ இந்த வேளையிலும் கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்மோடு நெருங்க வேண்டும், உம்மை போல் மாற வேண்டும் என்ற ஆசை வாஞ்சை இருந்த போதிலும் மாம்சத்தில் ஜீவிக்கிறபடினால் மாம்ச ஆசைகள், மாம்ச இச்சைகள், ஆண்டவரே, உலக கோட்பாடுகள் எங்களை இழுத்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் சிக்கி அதில் விழுந்தவர்களாக இருக்கக்கூடும். ஆண்டவரே, நாங்கள் தப்பிதங்கள், தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் செய்திருக்கின்றோம். ஆதலால் எங்களை மன்னியும். உடைய சிலுவையில் சிந்தின இரத்தத்தை கொண்டு எங்களை கழுவும், தூய்மையாக்கும். ஆண்டவரே, இந்த நாளிலே விசேஷமாக பரிசுத்தமாக்கப்பட்டு, மன்னிக்கப்பட்டு, கழுவப்பட்டு, உம்மால் மறுபடியும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக, சிஷ்யர்களாக, ஊழியர்களாக நாங்கள் கிருபாசனத்திலே பிரவேசித்து தொடர்ந்து இந்த ஆராதனையிலே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஆராதிக்க எங்களை வழிநடத்தும். அப்பா, இந்த வேளையிலும் கூட சபைக்காக நாங்கள் வருகின்றோம். கர்த்தாவே, தன் சபையையும் சுங்கைபுழு வெளிப்புற ஊழியத்தையும் ஸ்தாபித்தீர். கர்த்தாவே, இந்த 2 ஊழியங்களையும் நீர் கண்ணோக்கி பாரும். கர்த்தாவே, குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பாரும். இந்த இடத்தில் ஏன் சபையை ஸ்தாபித்தீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்து புரிந்து செயல் புரிய எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். ஆசைகள் இருக்கலாம், எங்களுக்கு வாஞ்சைகள் இருக்கலாம், ஆனால் உம்முடைய சித்தத்தை மட்டுமே சபையில் செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆதலால் உம்முடைய ஜீவனுள்ள வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும், எங்களை வழி நடத்தும். அப்பா, இந்த நாளிலும் கூட போதகர்களுக்காக, உக்ரைன குழுவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பணிவிடைக்காரர்களாக, ஊழியர்களாக ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக நீர் கிருபையால் எங்களை தெரிந்து கொண்டீர். கிருபையால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்மால் அபிஷேகமும் உம்முடைய கிருபையினாலும் பகிர்ந்து கொடுத்திருக்கிற வரத்தை கொண்டு நாங்கள் ஊழியம் செய்கின்றோம். அதை மறவாமல் உமக்கு எல்லா துதி கன மகிமையும் செலுத்த எங்களுக்கு கிருபை செய்யும், கற்றுக்கொடும், எங்களை வழிநடத்தும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை உதவியை கொண்டு நாங்கள் ஊழியத்தை செய்ய எங்களை வழிநடத்தும். அப்பா, கருத்து வேறுபாடுகள் உண்டு, ஆனாலும் உம்முடைய ஊழியமாக இருக்கிறபடியால் ஒற்றுமையோடு ஒருமனப்பட்டு சமாதான கற்றினால் நாங்கள்
இணைக்கப்பட்டு ஊழியம் செய்யும் நீ கிருபை செய்யுமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். கர்த்தாவே, சபையின் குடும்பங்களுக்காக வருகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும், குடும்ப தலைவரையும், குடும்ப தலைவியையும், பிள்ளைகளையும் உடைய கரங்களை கொடுக்கிறோம். பேர் பேராக நீ தொட்டு ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த காலகட்டத்தில் COVID-19 வாதையின் நிமித்தம் வேலை இழந்தவர்களும் வருமானம் குறைவுபட்டவர்களும் கர்த்தாவே, பல சிக்கல்கள், பல கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிற குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் தேவைகளை சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி வழியை திறந்து கொடுக்குமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். நன்றி அப்பா, நன்றி. நீர் சந்தித்து வருகிற தயவுக்காக நன்றி. பணிவிடை செய்து வருகிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய வருகைக்கு நாங்கள் யாவரும் ஆயத்தமாக இருக்கத்தக்க ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனைகளிலே, ஊழியங்களிலே கலந்து கொண்டு எங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ள, எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு கற்றுக்கொடும். ஆண்டவரே, உணர்த்தும். நாங்கள் எங்களுடைய கடமைகளை மறவாமல் பாதுகாத்து கொள்ள நீ கிருபை செய்யும், வழி நடத்தும். இந்த நாளிலும் கூட அப்பா, நாங்கள் குறிப்பாக இந்த COVID-19 வாதையினால் பாதிக்கப்பட்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த திருமதி இஸ்ரவேல் குடும்பத்தினருக்காக நாங்கள் வருகிறோம். அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகின்றோம். தாய் தகப்பனையும் இருவரையும் ஒரே மாதத்தில் இழந்த அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலை தாரும் அப்பா. சொல்ல முடியாத வேதனை, கவலை ஆட்கொண்டிருக்கக்கூடும். சமாதான பிரபுவாக நீர், ஆறுதலின் தேவனாக நீர், தாயும் தந்தையாக அந்த பிள்ளைகளுக்கு இருந்து வழிநடத்தி பராமரிக்க நாங்கள் காத்து ஜெபிக்கின்றோம். அவர்களை காத்துக்கொள்ள ஜெபிக்கின்றோம். அப்பா, எங்களுடைய டிஎஸ் ரெவரண்ட் ஜானதன் ஜெசுதாஸ்காகவும் நாங்கள் வருகின்றோம். ரெவரண்ட் ஜானதனை ஆண்டவரே, இந்த COVID-19 எந்த ஒரு பாதிப்பும் கொண்டு வராதபடி இரத்தத்தின் கோட்டைக்குள் மறைத்து கொள்ளும். உடைய தூய இரத்தம் உச்சந்தலிருந்து உள்ள கால்வரிலும் பாய்ந்தோடுவதாக, எல்லா கிருமிகளும் அப்புறப்படுத்தப்படுவதாக, விரைவான சுகத்தை கொடுத்து வீடு திரும்பி மறுபடியும் ஊழியத்தை அவர் வல்லமையோடு செய்ய நீ கிருபை செய்யும். கர்த்தாவே, இன்னும் நாங்கள் அறியாத அநேக சபையின் அங்கத்தினர்கள், பிள்ளைகள், ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எங்கிருக்கிறார்களோ இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்தினால் சுகப்படுத்துகிற வசனத்தை அனுப்பி அவர்களை சுகப்படுத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம். அவர்களை ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட எங்களுடைய மாநாட்டுக்காக நாங்கள் வருகிறோம். மாநாட்டு தலைவராக இருக்கும் பேராயர் ரெவரண்ட் டாக்டர் டெனிஸ் ராஜ்காக, அவருடைய குடும்பத்துக்கையும் நாங்கள் தாங்குகிறோம். பல இடங்கள், பல காரியங்கள், பல கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போதும் ஆண்டவரே, அவருக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசை, ஞானம், அனுக்கிரகம் கூட்டி கொடுத்து உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடும் வழி நடத்துதலோடும் எல்லா காரியங்களையும் செய்ய நீ வழி நடத்துவீராக. கர்த்தாவே, எங்களுடைய மெத்தடிஸ்ட் சபையின் பேராயர் ஜெயக்குமார் அவர்களையும் நாங்கள் ஜெபத்தில் தாங்கிக் கொள்கிறோம். அவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவர் மூலமாக எங்களுடைய மாநாட்டுக்கு அநேக போதனைகளை கொண்டு வருகிறீர். தொடர்ந்து ஆண்டவரே, 7ஆம் 8ஆம் தேதி 9ஆம் தேதிகளில் நடைபெறும் அந்த போதனைக்காக போதகர்கள் யாவரும் கலந்து கொள்ள நீ கிருபை செய்யும். அருமையான அத்தியட்சர் மூலமாக நீர் போதித்து வருகிறீர். தொடர்ந்து கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகின்றோம். அவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தாரும். தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய மெத்தடிஸ்ட் சபையின் ஜெப கூட்டங்களுக்காகவும், தமிழ் வருடாந்திர மாநாட்டு கூட்டங்களுக்காகவும், மாகாண ரீதியிலே நடைபெறுகிற எக்ஸ்டெண்டட் ப்ரேயருக்காகவும் நாங்கள் வருகிறோம். இந்த மாதத்தில் இந்த கூட்டங்கள் யாவும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்தப்பா, நீர் இந்த மாதத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆயத்த செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகின்றோம். அப்பா, 6 மாதங்கள் முடிந்து 7ஆவது மாதத்தில் காலெடுத்து வைத்திருக்கும் நாங்கள், குறிப்பாக உக்ரைன குழு தலைவர்கள் தங்கள் அறிக்கைகளை ஆயத்தப்படுத்த நீ அனுக்கிரகத்தை தாரும், பலத்தை தாரும், ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும். நேரத்தோடு அவர்கள் ஆயத்தம் செய்து காரியதரிசியிடத்தில் அனுப்ப நீர் கிருபை செய்யும், வழி நடத்தி காத்துக்கொள்ளும்.
தொடர்ந்து அப்பா மலேசியா தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம். உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் 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 என்று நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபித்த வண்ணமாக ஆகும் மூலமாக பார்லிமெண்ட் மறுபடியுமாக செயல் புரிய ஆண்டவரே நடைமுறைக்கு வருவதற்கு நீர் உத்தரவாதம் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் பிரதம மந்திரியும் தேவ பயத்தோடும் தேவ நீதியோடும் காரியங்களை பேசி முடிவெடுத்து ஆண்டவரே இந்த கோவிட் காலத்தில் குறிப்பாக மக்களுக்கு சேர வேண்டிய உதவி சேரத்தக்க நீர் பயத்தை தாரும். உண்மையும் உத்தமத்தோடு செயல் புரிய ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும். குறிப்பாக கர்த்தாவே கோவிட்-19 வாதியின் வேக்சினேஷன் ப்ரோக்ராம்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டிய அந்த வேக்சின் வரத்தக்க எல்லா மக்களுக்கும் கிடைக்கத்தக்க பாதுகாக்கப்பட ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடந்தேற நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. பயம், திகில், சந்தேகம் இவைகள் எல்லாவற்றையும் அகற்றி நீர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய சபையிலும் அநேகர் இது வேக்சின் போட்டுக்கொண்டு வருகிறபடினால் அவர்களுக்கு எந்த ஒரு அபாயமும் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும், தூய இரத்தத்தின் கோட்டைக்குள் மறைத்து கொள்ளும். கர்த்தாவே எங்களுக்கு சபையிலே சமீபத்திலே நீர் காண்பித்து வருகிற தேவையுள்ள புதிய ஆத்மாக்களுக்காக நாங்கள் வருகிறோம். அப்பா, இந்த காலகட்டத்தில் பகிரங்கமாக வெளியே போக முடியாவிட்டாலும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். வழிகளை திறந்து கொடுக்கும் உள்ளங்களை திறந்து கொடும். அப்பா, தொடர்ந்து இவர்களுக்கு பணிவிடை செய்து இவர்களும் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும். இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆவியின் அனுக்கிரகத்தோடும் ஆவியின் வழிநடத்துதலோடும் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் என்று எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல அந்த விசுவாசத்தில் நாங்களும் தொடர்ந்து செயல்புரிய எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே 2ஆம் ஸ்தல மாநாட்டுக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யத்தக்க செமையாய் செய்து முடிக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும், அபிஷேகத்தை தாரும். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பரிசுத்த நற்கருணைக்கு நாங்கள் வருவதற்கு முன்பதாக எங்களையே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புரமாக நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிற தேவன். எங்கள் இருதயத்தை முற்றிலும் அறிந்திருக்கிறீர். ஆதலால் நாங்கள் எதையுமே மறைக்காமல் உடைய சமூகத்தில் வெளிப்படையாக வர ஒப்புரவாகி ஆண்டவரே நாங்கள் சபையாரோடும் ஒப்புரவாக நீ கிருபை செய்யும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீரேன். ஆதலால் உடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க, கீழ்ப்படிதலோடு நடக்க எங்களை வழிநடத்தும். உண்மை மற்றும் பின்பற்ற எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. கற்றுக் கொடுத்து வருகிற தயவுக்காக நன்றி. அப்பா, இந்த நாளிலும் கூட நீர் பேசும். நீர் அனுப்பின உடைய ஊழியக்காரரை கொண்டு, தாசரை கொண்டு அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அபிஷேக வார்த்தையாய் புறப்பட்டு வர அப்பா நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் உள்ளான மனிதன் ஸ்திரப்பட, பலப்பட, பக்குவப்பட உம்முடைய சித்தத்தை மட்டும் செய்து முடிக்க உற்சாகத்தோடு செயல்படுக எங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தி ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதிகரமையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒருமனப்பட்டு சொல்வோமாக. பரமனிருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக.
உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரேசிப்பனாத தீமின்றி ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் இன்றும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். குறிப்பாக இந்த மாதத்தில் பிறந்தவர்களும் இந்த மாதத்தில் திருமண நாளை அனுசரிக்கிற தம்பதிகளும் எழுந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தலைமை போதகர் உங்களுக்காக ஜெபத்தில் நடத்துவார்கள். பிறந்த நாளும் திருமண நாள் அனுசரிக்கிறவர்கள் எழுந்து நிற்குமாறும் தலைமை போதகர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். பிறந்த தினங்கள் அனுசரிக்க போகும் பிள்ளைகளுக்காகவும் திருமண தினங்களை அனுசரிக்க போகும் பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணர் நீர் ஆண்டவரே. இந்த ஜூலை மாதத்துல பிறந்த தினங்களை அனுசரிக்கத்தக்க அநேகருக்கு உங்களுடைய கிருபையை கொடுத்திருக்கிறீர். இந்த பிறந்த தினங்களை அனுசரிக்கும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தெய்வ சித்தம் பரிபூர்ணமாய் நிலவ உதவி செய்யுங்க சுவாமி. சரீர பிரகாரமாக எவ்வளவு வளர்ந்திருக்கிறார்களோ அதே வட்டமாக இயேசு வளர்ந்தது போல இவர்களும் வளர கர்த்தரை இன்னும் அண்டி நெருங்கி சேர உதவி செய்யுங்க. இன்னும் அநேக ஆசீர்வதிக்கப்பட்ட பிறந்த தினங்களை இந்த பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க சுவாமி. திருமண தினங்களை அனுசரிக்கும் பிள்ளைகளை உடைய கருத்துக்குள்ள கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, நாங்கள் இந்த காலகட்டத்தில் அநேக குடும்பங்கள் சுவாமி அநேக பிரச்சனைகளுக்குள்ளே ஆகப்பட்டு எவ்விதமாக மீண்டு வரப்போகிறோமோ என்ற நிலையில உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதையும் நீர் பார்க்கிறீர். பரலோக ராஜாவே, பண கஷ்டம், வேலை பிரச்சனை, குடும்பத்தில் இதன் மூலமாக மன அழுத்தம், கர்த்தாவே, இவைகளிலிருந்து பிள்ளைகளை நீர் விடுவிக்குமாறு ஜெபிக்கிறோம். திருமண தினங்களை அனுசரிக்கும் பிள்ளைகளுக்கு விசேஷத்த விடுதலையை நீர் கட்டளையிடுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் தொடர்ந்து வழி நடத்துமாறும் நாங்கள் கெஞ்சுகிறோம். இவர்களை ஆசீர்வதியும். இவருடைய ஆசைகள் நோக்கங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு அடங்கி வர உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுதி நின்று பரிசுத்தர் கூட்டம் நடுவில் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. 422ஆம் பாடல், பரிசுத்தர் கூட்டம் நடுவில். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் வேளையிலே நம்மளுடைய காணிக்கைகள், சமூகங்கள், பொருத்தனைகளை நாம் படைப்போமாக. ஆன்லைன் பேங்கிங் மூலமாக சபை அக்கவுண்டிலே நீங்கள் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பரிசுத்தர் கூட்டம் நடுவில்.
பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ நீ கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீத நலம் அருள்வார் பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீத நலம் அருள்வார் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அரூபியே வேளை அடியார் நெஞ்சம் வாரீரோ அரூபியே வேளை அடியார் நெஞ்சம் வாரீரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நானையா தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அரூபியே வேளை அடியார் நெஞ்சம் வாரீரோ அரூபியே வேளை அடியார் நெஞ்சம் வாரீரோ நாமத்துக்கு மகிமையுண்டாக நாம் யாவரும் எழுந்து நின்று வேத வாசிப்புக்கு நாம் எழுந்து நிற்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 29 36 வசனம் முடிய. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 36 வசனம் முடிய திருமதி ஜெனிதா தாவீது அவர்கள் வாசிப்பார்கள். திருமதி ஜெனிதா தாவீது அவர்கள் வாசிப்பார்கள். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 தொடங்கி 36 முடிய. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 தொடங்கி 36 முடிய. வசனம் 29. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்க தரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே கிறிஸ்துவை எழும்பும் பண்ணுவேன் என்று தேவன் தமக்கு
சத்தியம் பண்ணியதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சியாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை புனைந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடைய சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறான். வசனம் 36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவார்கள் என்றான். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். இன்று தேவனுடைய வார்த்தையை நம்மளுடைய தலைமை பொதுகர் அவர்கள் நம்மோடு கொண்டு வருகிறார்கள். தலைப்பு இயேசு கிறிஸ்து உன் ஜீவியத்துக்கு ஆண்டவராக இருக்கிறாரா? ஆண்டவரா? இயேசு கிறிஸ்து உன் ஜீவியத்துக்கு ஆண்டவரா? அந்த தலைப்பிலே அவர் பேசவிருக்கிறபடினால் நீங்களும் நானும் கவனமாக கர்த்தருடைய குரலை கேட்கத்தக்க ஆயத்தப்படுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இந்த ஆன்லைன் செய்தியை கொடுக்கத்தக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறாரா? Is Jesus Christ Lord of your life? நாம் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மனிதன் 3 பிரிவிலே பிரிக்கப்பட்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 3 நிலை எப்படிப்பட்டதென்றால், ஒன்று, அவன் ஜென்ம சுபாவம் உள்ளவன், கடவுளுக்கு இடம் கொடுக்காத ஒரு மனுஷன். ஒருவேளை கடவுள் இல்லை என்று சொல்லும் ஒரு மனிதன், அல்லது கடவுள் இருந்தும் பாவ ஜீவியத்துக்குள்ள அதிகமாக ஜீவிக்க ஆசைப்படுகிறபடியினால அந்த பிரிவிலே அவனை வைக்கலாம். ஜென்ம சுபாவம் உள்ளவன், கடவுளுக்கு இடம் கொடுக்காத ஒரு மனுஷன். இரண்டாவது, மாம்ச சிந்தையுடையவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த மாம்ச சிந்தையுடையவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவன் சொல்வான், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லியும் எப்பொழுதும் அவனுடைய பார்வை முன் பார்வை அல்ல, பின்னுக்கே பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பார்வை. பாவ ஜீவியத்தை விட முடியாத ஒரு ஜீவியம். இயேசு என்னை ரட்சித்தார் என்று சொல்வான், ஆனால் பழக்க வழக்கங்கள் மாறவில்லை, குணாதிசயங்கள் மாறவில்லை, அதே குணம்தான், சரியா, அதே பேச்சுதான்.
அதே சிந்தை தான், அதே ஈகோ தான். வளர்ச்சி இல்லாத குன்றி போய் இருக்கும் ஒரு நிலை. மூன்றாவது நிலை, மனுஷன் எவ்விதமாக வர்ணிக்கப்படுறான் என்றால் ஆவிக்குரிய மனுஷன். இந்த ஆவிக்குரிய மனுஷனால் மட்டும்தான் கடவுளை ஆண்டவரே என்று அழைக்க முடியும். ஏனென்றால் அவன் முற்றிலுமாக தன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்படைத்து, அதே வேளையில அவருடைய வார்த்தையை கவனமாக வாசித்து, அந்த வார்த்தை எல்லாவற்றையும், இயேசு கிறிஸ்துவின் போதனை எல்லாவற்றையும் கீழ்ப்படிய வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறவன். இவன் தான் ஆவியில பாட முடியுங்க, இவன் தான் ஆவியில ஜெபிக்க முடியுங்க, இவன் தான் ஆவியின் வல்லமையில கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தான் தேவன் ஆண்டவராக ஜீவிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு, ஒப்பு கொடுத்த ஒரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்து மட்டும்தான், கிறிஸ்து மட்டும்தான், இயேசு எனக்கு போதும் என்று சொல்லும் ஒரு ஜீவியம். அவருக்கு மட்டுமே அந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கும் ஒரு மனுஷனாக இவன் காணப்படுகிறான். எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு முதலிடம், சிறந்த இடம், உயர்ந்த இடத்தை கொடுக்கும் ஒரு மனிதனாக காணப்படுகிறான். ஒரு இடத்துலையும் அவன் விட்டு கொடுக்க மாட்டான். இயேசுதான் எல்லாம் என்ற ஒரு நிலை. இயேசு ஏன் ஆண்டவர்? ஏனென்றால் சர்வத்தையும் படைத்தவர் அவர். உலகத்தை இரட்சித்தவர் அவர். ஜீவனுக்கு அதிபதி அவர். பிசாசுகளின் கூட்டத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் அவர். ஆண்டவராக அவர் செயல்பட்டு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். உண்மையிலே நம்ம இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருப்போம் என்றால், வேதவசனம் சொல்லுது, கழுவப்பட்ட நாம் பரிசுத்தவான்களாக மாற வேண்டுமா? அப்படின்னு அர்த்தம் என்னவென்றால், ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட நாம் நின்று விடாதபடி நாளுக்கு நாள் நாம் வளர வேண்டும் என்ற ஒரு ஜீவியத்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள், கிறிஸ்துவுடைய சாயல்கள், கிறிஸ்துவுடைய பழக்க வழக்கங்கள் நம்மிலே உருவாக வேண்டும். கிறிஸ்து என்னிலே உருவாக வேண்டும். கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில உருவாக வேண்டும். கேட்கிறேங்க, உருவாகி கொண்டிருக்கிறாரா? அநேகர் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பரிதாபத்துக்குரிய நிலையில இருக்குது. இன்னும் பிடிவாதத்தை விட முடியல, கோபத்தை விட முடியல, பழிவாங்குதலை விட முடியல, கட்ட வார்த்தைகளை விட முடியல, ஈகோவை விட முடியல. எப்படி ஆண்டவர் இவ்விதமான ஜீவியத்துல ஆண்டவராக இருப்பார்? எப்படி இருப்பாருங்க? முடியாது. நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று
நாம் பார்க்கிறோம். அநேக இடங்கள்ல வேத வசனத்துல நாம் போதிக்கப்படுகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில முதல்வராக இருக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இருக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2:36 பார்ப்பீர்கள் என்றால், ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் நிச்சயமாய் அறியக்கூடுவார்களாக. அவர் இந்த இயேசு ஆண்டவர் மட்டுமல்ல, இரட்சகர் தான். இந்த இரட்சகர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக மாறத்தக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 10:36 விதமாக சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. எல்லாவற்றுக்கும் கர்த்தராய் இருக்கிற, சரியா? கொஞ்சத்துக்கு மட்டுமல்ல. ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம் என்றால் அவனுக்கு முழுமையாக அவர் ஆண்டவராக இருக்க தேவன் ஆசிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கடவுள் இதைதான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லும் மக்களிடத்தை எதிர்பார்க்கிறார். வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். கொலோசியர் 1:8 நாம் சற்று கவனித்து பார்ப்போம் என்றால், அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலைவரானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். சபைக்கு தலைவர் யாரு? இயேசுதான். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அரையும் குறையுமா இயேசுவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் சிந்தையை விட்டுட்டு மனுஷ சிந்தைய எவ்வளவு சபைக்குள்ள நம்ம திணிச்சிருக்கிறோம். என்னுடைய காரியம் நடைபெற வேண்டும், என்னுடைய வழியில தான் சபை நடைபெற வேண்டும். தவறுங்க, ரொம்ப 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 தவறு. கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும். அந்த கிறிஸ்துவின் சிந்தையில நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். கடவுள் இந்த ஆண்டவர் என்ற இந்த தலைமைத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 14:9 நாம் பார்க்கும் பொழுது வசனம் விதமாக சொல்லுகிறது, கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். மரித்தோருக்கு அவர் தான் ஆண்டவர். ஜீவித்துக் கொண்டிருக்கும் நமக்கும் அவர் தான் ஆண்டவராக இருக்க அவர் அதிகமாக பிரியப்படுகிறார். நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்று நீ சொல்வாய் என்றால், நீ பரிசுத்தவானாக மாற
வளர வேண்டும். அதற்கு உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய வழிகளுக்கு நீ அதிகமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரொம்ப பரிதாபத்துக்குரிய விவாதிக்கக்கூடிய நிலைமையில காணப்படுகிறது. மகாத்மா காந்தி ஒரு முறை இவ்விதமாக சொன்னார். அவருடைய கருத்து, அவருடைய எண்ணத்தை தெளிவுபடுத்தினார். இந்த மகாத்மா காந்தியை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், மலை பிரசங்கத்தை அதிகமாக அவர் வாசித்து பின்பற்றின ஒரு மனுஷன். அந்த கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன். அவர் சொல்லும் ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கிறிஸ்துவை முதல்வராக வைப்பதில் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. ஆனா நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், கடவுளை ஒவ்வொரு வாரமும் ஆராதிக்கிறவன் என்று சொல்லும் மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு முதல்வராக காணப்படாதிருக்கிறது எனக்கு சஞ்சலத்தை கொடுக்கிறது. மகாத்மா காந்தி சொன்னது இது. கிறிஸ்துவுக்கு ஒரே சிங்காசனத்தை கொடுத்து நீர்தான் எல்லாம் என்று என்னால் சொல்ல முடியாது. அதை என்னால் என்ன செய்ய முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை செய்யும் பொழுது பார்க்க அவருடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்து அந்த கர்த்தத்துவத்தை, முதல்வர் என்ற ஸ்தானத்தை அனுபவிக்கிறதே இல்லை. ஏதாவது தேவைகள் இருந்தா ஆண்டவருடைய சமூகத்துல ஓடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே என்று ஓடுகிறோம். அதே நேரத்துல இருதயத்தை வேற எங்கேயோ வைத்திருக்கிறோம். இருதயத்தை ஒப்பு கொடுக்காத ஒரு நிலையில தேவைகளுக்கு மட்டும் ஓடும் விசுவாசிகள் எத்தனை பேர். ஆண்டவர் சொல்கிறார், ஓ அனுதினமும் என்னை தேடு, அனுதினமும் என்னோடு கூட நீ பேசு, அனுதினமும் நீ என்னோடு கூட ஐக்கியம் கொள் என்று ஆண்டவர் நம்மை இந்த நாள்ல கூட அழைத்து கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய முதல்வர், இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர் என்று நான் சொல்வேன் என்றால், முதலாவது முழுமையான அன்பை நான் அவருக்கு கொடுக்க வேண்டும். முழுமையான ஒரு அன்பு. வாலிபன் வந்து இயேசுகிட்ட கேட்டான், நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அவர்கள் நியாயப்பிரமாணங்களை காண்பித்தார். அதிகமாக
மனிதனோடு மனிதனுக்கு இருக்கும் உறவை அவனுக்கு எடுத்து உரைத்தார். உன் வாழ்க்கையில ஒரு குறை இருக்கிறது, அது உனக்கும் உன் தேவனுக்கும் நடுவே வந்து நிக்குது. அது உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய பணம். அதை எல்லாவற்றையும் வித்துட்டு ஏழைகளுக்கு நீ கொடு. அதுக்கு பிறகு நீ பின்பற்றி வா. பரலோக ராஜ்யத்தில் உனக்கு இடம் இருக்கிறது. Give me that supreme love. மிக உயர்ந்த அந்த அன்பை உன் பணத்து மேல நீ வைத்திருக்கிற, மிக உயர்ந்த அந்த நம்பிக்கையை உன் பணத்து மேல நீ வச்சிருக்கிற, அதை எனக்கு கொடு. ஆண்டவர் கேட்டார். அவன் வருத்தத்தோடு ஆண்டவரை விட்டு சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு மீன் பிடிக்க போயிட்டான். உயிர்த்தெழுதல் எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டான். கடவுளை பார்த்து கேட்ட கேள்விதான் 3 முறை கேட்டார். முதல் முறை கேட்டது என்னது? இவைகள் எல்லாவற்றையும் விட நீ என்னை நேசிக்கிறாயா? யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல அப்படிதாங்க கேட்டாரு. உன் படகை விட, உன்னுடைய நண்பர்களை விட, இந்த கடலை விட, இந்த வலையை விட, இந்த கடல்ல இருக்கும் மீன்களை விட நீ அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? உடனே பதில் கொடுத்தான். பதில் கொடுத்த பிறகு ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை மீட்பாயாக. ஆனா ஆண்டவர் அவனை அதோடு விடல. மறுபடியும் கேட்டார். 3வது கேட்கும் பொழுதுதான் அவன் அழுதுட்டான். ஆண்டவரே, என்னை பற்றி நீர் எல்லாவற்றையும் அறிவீர், நான் உம்மை நேசிக்கிறேன். அந்த நேசத்தை தான் கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார். சுப்ரீம் லவ், அந்த உன்னத அன்பு வேற யாருக்கும் இல்லை. அது கடவுளுக்கு சேர்ந்தது. அந்த கடவுளுக்கு கொடுத்து மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 2வது, அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இருப்பார் என்றார் அவர் சொல்லும் காரியங்களுக்கு நான் கேள்வி கேட்காதபடி கீழ்ப்படிய வேண்டும். அநேக காரியங்கள் நம்ம கேட்டுட்டு there is no logic in what he says அப்படின்னு சொல்றோம். அவர் இயேசு சொல்றதை ஏற்றுக்கொள்ள ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கடவுள் நம்ம கிட்ட, விசுவாசிகள்கிட்ட கேள்வி கேட்காத கீழ்ப்படிதலை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அநேகரை பார்த்து கேட்டாரு, ஏன் என்ன ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுறீங்க? நான் சொல்றதை நீங்க செய்யறது இல்லையே. நான் சொல்றத நீங்க என்ன செய்யறது இல்லை. அப்ப ஏன் ஆண்டவரே 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 என்று கூப்பிடுறீங்க? அப்பேற்பட்ட ஜெபத்தை கடவுள் கேட்கவும் மாட்டார். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு ஜீவியத்துல இருக்கும் ஆசீர்வாதத்தை கூட நம்ம என்ன செஞ்சிருவோம்? இழந்து போய் விடுவோம். கடவுள் கீழ்ப்படியா, கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதலை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, நம்ம சில வேலைகளில் பாடுறோம், ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய
தந்தேன் என்னையே என்று நம்ம பாடுறோம். அது பாடலோடு கூட இருக்கக்கூடாது. அந்த முற்றிலுமான ஒரு ஒப்பு கொடுத்தல். மூன்றாவது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இருந்து, முதல்வராக இருந்து எதிர்பார்க்கிறார். கேள்வி கேட்காத, கீழ்ப்படிதல், நிறைவான முழுமையான ஒப்பு கொடுத்தல், கம்ப்ளீட் சப்மிஷன். இயேசுவின் காலத்துல, ஊழிய காலத்துல அநேகர் அவரை பின்பற்ற ஆசித்தார்கள். அநேகர் சொன்னார்கள், ஆண்டவரை நீங்க எங்க போனாலும் நாங்கள் உம்மோடு கூட வருவோம் என்று சொன்னார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னது என்னது? நரிகளுக்கு குகைகள் உண்டு, ஆகாய பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனோ மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். அப்பொழுதே அநேகர் என்ன செஞ்சாங்க? அவரை விட்டு பின்பற்றி வருகிறோம் என்று சொன்னவர்கள் என்ன செஞ்சாங்க? விட்டுட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் சொன்னா, எங்க அப்பாவுக்கு பை பை சொல்லிட்டு வரேன். ஒருத்தன் சொன்னா, அப்பாவுக்கு அப்பா இறந்து போன பிறகு வர, ஐ வில் bury my father first. அவ்விதமா நிலையில அது முழுமையான ஒரு ஒப்பு கொடுத்தல் இல்லை. அநேகருக்கு பின்பற்றுகிற ஆசை உண்டு, ஆனா அந்த பின்பற்றுதல்ல முழுமை இல்லை. அது நிறைவான ஒரு 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 ஒப்பு கொடுத்தலாக அது காணப்படவில்லை. முதல் அன்பு தேவனுக்கு, கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல், முழுமையான ஒரு ஒப்பு கொடுத்தல். நான்காவது பாட்டு பாடுறோம், நீ உனக்கு சொந்தம் அல்லவே. மீட்கப்பட்ட பாவி, நீ கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்ற அழகான கீர்த்தனைகளை நம்ம என்ன செய்யறோம்? பாடுறோம். நான் யாருக்கும் சொந்தம் இல்லை, கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நம்ம என்ன செய்யறோம்? பாடுறோம். அவர்தான் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில உரிமை கொண்டாடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பவுல் அடியார்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? நான் கிறிஸ்துவுடைய கைதி, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவருக்காக பிடிக்கப்பட்டவன். அதை பாட்டாக கூட நம்ம என்ன செய்யறோம்? பாடுறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் உமக்கு மட்டும்தான் சொந்தமானவன், நான் உம்முடைய அடிமை, நான் உம்முடைய கைதி, அதனால என்னையும் சிலுவையில நான் என்ன செய்யறேன்? அறைந்து கொள்கிறேன் என்று சொல்லி தன்னை அமிதமாக ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன், முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம யார் யாருக்கெல்லாம் சொந்தமா இருக்கிறோம்? Do we have divided love for Jesus Christ? God says, I cannot accept that.
ஐ cannot accept that. அன்பானவர்களே, நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், நான் இயேசுவுக்காக சொந்தமானவன், இயேசுவால் கழுவப்பட்டவன், நான் இயேசுவுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ட்டு தன்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக அர்ப்பணித்த அநேகர் இருக்கிறார்கள். கடவுளால் பயன்படுத்தப்பட்ட மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். Do you totally belong to Jesus Christ? முற்றிலுமா நீங்க இயேசுவுக்கு சொந்தமா? ஹடர்ஸ்வில் என்ற ஒரு இடத்துல ஜான் ரம்சன் என்ற ஒரு வாலிபன் ஒரு பஞ்சு மில் அதை ஆரம்பித்தாங்க. கொஞ்சமாக அவனுடைய வியாபாரம் அப்படியே பெருகி வந்தது. வியாபாரம் பெருகி வர 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 அவன் அதிகமாக நிலங்களை வாங்கினான். அந்த ஹடல்ஸ்வில்ல இருக்கிற சுற்றிலும் இருக்கிற அந்த இடங்களை எல்லாத்தையும் ஒன்றாக வாங்கிட்டாங்க. முற்றிலுமாக எல்லாத்தையும் வாங்கிட்டான். ஹடல்ஸ்வில் அவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஹடல்ஸ்வில் அந்த பட்டணத்துல மத்தியில ஒரு கூடாரம் இருந்துச்சு. அது ஒரு வயதானவருக்கு சேர்த்த ஒரு கூடாரம். ஹடல்ஸ்வில் என்ன நினைக்கிறான் என்றால், நான் அதையும் வாங்கிட்டேன்னா ஹடல்ஸ்வில் எனக்கு சொந்தம் அப்படின்ட்டு என்னால் என்ன செய்ய முடியும்? முழுமையாக எனக்கு சொந்தம் என்று என்னால் சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். அதனால் முதலாவது அவனுடைய ஊழியர்களை அனுப்புகிறான். எழுப்பி அவன்கிட்ட பேசுகிறான். அந்த மாதிரி என்னுடைய எஜமான் இந்த இடத்த வாங்குறதுக்கு ஆசைப்படுறாரு. அதனால் ஒன்றால் இந்த இடத்த, சின்ன இடம் தான், உன்னுடைய இடம் ரொம்ப சின்ன இடம் தான், ஆனால் நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதை நீ ஜான் ரம்சன் எங்கள் முதலாளிக்கு வித்துரு அப்படின்ட்டு வேலைக்காரங்க வந்து கேட்குறாங்க. அப்போ ஜான் ரம்சன் சொல்கிறான், இல்லை, இது எங்களுடைய பூர்வீக சொத்து, இதை என்ன செய்ய முடியாது, என்னால் விற்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதிகமாக முயற்சி ராம்ஸ்ஃபேல் எடுக்கிறார், ஜான் ராம்ஸ்ஃபேல் எடுக்கிறார். ஆனால் இந்த முதியவர் அசையலைங்க. ஒரு நாள் ஜான் ராம்ஸ்ஃபெல்லே இறங்கி வராரு. இறங்கி வந்து அந்த முதியவரோடு கூட என்ன செய்கிறாரு, பேசுகிறார். இந்த இடத்த நிலம் முழுவதுமாக காசுகளால் படுக்க வைத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ பொற்காசு நான் உனக்கு கொடுக்குறேன். அப்போ அந்த வயதானவருக்கு அந்த இடத்த விற்கிறதுக்கு ஆசையே இல்லை. இதில் எப்படி தான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னார், சார் நான் விற்கிறேன், ஆனால் நீ அந்த பொற்காசுகளை வைக்கும் பொழுது படுக்க வைக்கக்கூடாது, அப்படியே நிற்க வைக்கணும். நிற்க வச்சு அடுக்கி கொடு. அப்படி நீ கொடுப்பாய் என்றால் நான் என்ன செய்கிறேன், இந்த நிலத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சார். ஜான் ரம்சனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுங்க. கோபம் வந்து என்ன செய்யறாரு, அந்த இடத்த விட்டு போறாரு. போகும் பொழுது இந்த வயதானவர் கூறின ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை தெரியுமா? ஜான், ஒன்றை நினைவு கூறுங்க,
ரம்ஸ்ஃபெல், ஹடர்ஸ்ஃபீல் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அது உங்களுக்கும் எனக்கும் சொந்தம். அன்பானவர்களே, இந்த கதையிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒருவேளை ஆண்டவருக்கு நம்ம அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆனா ஒரு இடத்தை இன்னும் பிசாசு பிடிச்சு கொண்டு இருக்கிறான். அப்படி பிடித்து கொண்டு இருக்கும் ஒரு சிறிய இடம் தான் அது. அதை இன்னும் அவன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பிடித்துக்கொண்டு அவன் என்ன சொல்றான் என்றால், நம்மளை பார்த்து சொல்றான், நீ கிறிஸ்துவுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எனக்கும் தான் சொந்தம் அப்படின்றான். அதான் அந்த கதையின் அர்த்தம். ஆண்டவருக்கு முழுமையாக நாம் ஒப்புக்கொடாதபடி இன்னும் அரையும் குறையுமாக நம்ம கொடுப்போம் என்றால், அவன் பிசாசானவன் சொல்றான், நீ கிறிஸ்தவன் தான், ஆனா அதே நேரத்தில் எனக்கு நீ சொந்தம் அப்படின்னு சொல்லுவான். அன்பானவர்களே, விட்டு விடுவோம். வாழ்க்கையை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். முற்றிலுமாக வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்காக நாம் ஜீவிப்போம். நீ கழுவப்பட்டிருக்கிறாய், ஆனா நீ பரிசுத்தவானாக மாற வேண்டும். நீ பரிசுத்தவானாக மாற வேண்டும் என்றால் என்னுடைய சட்டத்தின்படி தான் நீ ஜீவிக்க வேண்டும். என்னுடைய அதிகாரத்தின் கீழ் தான் நீ நடக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குன்றி போய் இருக்கிறவங்க, கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்லை, கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்லை. இருபது வருஷத்துக்கு எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்கிறோம். ஆனா நான் என்ன சொல்றேன், நான் கிறிஸ்தவன். நம்மளையே ஏமாற்றிக் கொண்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் தான் முதல்வர். உன் வாழ்க்கையில நான் மட்டும்தான் முதல்வர். இந்த வேடத்தை வேற யாருக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அன்பானவர்களே, ஒப்பு கொடுப்போம். விட வேண்டிய காரியங்களை விட்டு விடுவோம். கிறிஸ்து நம்மிலே உருவாகத்தக்க இடம் கொடுப்போம். கிறிஸ்துவின் குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படட்டும். ஒன்று காணப்படுவது கிறிஸ்துவின் குணம், இல்லாட்டி பிசாசின் குணம். ரெண்டு தான், அவ்வளவுதான். அதனால எந்த குணத்தை நம்ம காமிச்சிட்டு இருக்கிறோம் விட்டு விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கட்டும், பிடிவாதம் இருக்க வேண்டாம், வைராக்கியங்கள் இருக்க வேண்டாம், எரிச்சல் இருக்க வேண்டாம். இவைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அன்பை பேணி கொள்வோம், பிடித்துக் கொள்வோம், காத்துக்கொள்வோம். கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் நிச்சயமாக நம்மோடு பேசியிருப்பார். இந்த வேளையிலும் கூட நாம் அன்பின் விருந்தில் நாம் கலந்து கொள்வோம். முகமுகமாக நாம் ஆராதிக்க முடியாமல் இருக்கிறபடியால், பரிசுத்த நற்கரனை ஈடுபட முடியாததினாலே சொந்த குடும்பத்தில் நீங்கள் அன்பின் விருந்து ஆயத்தப்படுத்தியிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால் இந்த வேளையிலே குடும்பத் தலைவர் ஜெபித்து அந்த சாக்கிரமத்தை நீங்கள் குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆராதனைக்கு முடிவாகவும் இரண்டாம் காணிக்கை தமிழ் வருடாந்திர மாநாட்டு மேம்பாட்டு நிதிக்கென்றும் நாம் காணிக்கை செலுத்துவோம். அவ்வேளையிலே திருக்கரத்தால் தாங்கி என்னை என்ற பாடலை நாம் பாடுவோமாக. திருக்கரத்தால்
தாங்கி என்னை என்ற பாடல் 416 பாடலை நாம் ஒருமனப்பட்டு பாடுவோம். அவ்வேளையிலே 2ஆம் காணிக்கையை நாம் படைப்போமாக. கருத்தா தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றேனே இன்பகானா தேசமதை இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் அருள் திரு தேவி தர்மக்கன் அவர்கள் வழங்குவார்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, என்னோடு கூட பேசினீர், எங்களோடு கூட பேசினீர். அநேக நேரத்தில் நாங்கள் சத்தியத்தை கேட்கிறோம் ஆண்டவரை, கீழ்ப்படியாதபடியே ஜீவிக்கிறோம். கீழ்ப்படிய உதவி செய்யுங்க சுவாமி. ஆவியானவரே, முற்றிலுமாக நீர் எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் கூட கர்த்தாவை சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் ஒவ்வொரு மக்களையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்குமாறு உம்மிடத்தில் நான் கெஞ்சுகிறேன் சுவாமி. பிரிவினை ஆவிக்கு இடம் கொடுக்காதபடி எங்களை ஒருமனப்படுத்தும் தேவ ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுத்து ஜீவிக்க உதவி செய்யுங்க. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே.
உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவுளது. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாள் வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுக்கிற உங்கள் யாவரையும் தலைமை பொதுக சார்பாகவும் அடியின் சார்பாகவும் வாழ்த்துகின்றோம். நிச்சயமாக குடும்பமாக நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்யும்போது தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை நடைபெறுகிற சங்கிலி ஜெபம் தொடர்ந்து நடைபெறும். இதற்கு பெயர் கொடுத்து ஜெபித்து கொண்டு வருகிறவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஜெபிக்க முடியாவிட்டாலும் உங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஜெபிக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளுடைய சபை ஆராதனை இன்னும் முகமுகமாய் நாம் கூட முடியாதபடினாலும் ஆன்லைன் மூலமாக செய்யப்படுகிறதுனாலே நம்மளுடைய காணிக்கை தசம் பார்க்க பொறுத்தனை ஆன்லைன் பேங்கிங் மூலமாக நீங்கள் செய்து உங்கள் பேங்கிங் ஸ்லிப்பை நம்முடைய பொருளாளர் திருமதி ஜெனிதா தாவீதிடம் நீங்கள் சமர்ப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நான்காவதாக நம்முடைய சபை கட்டுமான வேலைகள் முடித்தாயிற்று. இருப்பினும் சபைக்கென்று ஏவப்படுவீர்கள் என்றால் உங்களால் இயன்றவரை உதவி நிதி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தயவுசெய்து நம்முடைய நிதிக்குழு தலைவர் திரு ஜேசுதாஸ் சின்னப்பன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். தொடர்ந்து நம்முடைய சபை ஊழியங்கள் சபை ஆராதனைகள் யாவும் சபையில் நடைபெறக்கூடாது என்று அரசாங்கம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் மேல் விவரம் வரும் வரைக்கும் நாம் ஆன்லைன் மூலமாக ஆராதனையை நாம் நடத்துவோம். உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்து யாவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆன்லைன் ஆராதனையிலே ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஏறக்குறைய 9 to 10 பேர் மட்டுமே நீங்கள் கலந்து கொள்ளுகிறதாக யூடியூப் காட்டுகிறது. மற்றவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளுகிறீர்களா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், மரியாதை, ஆராதனை நீங்களும் நானும் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க வேண்டியது அவசியம். ஆதலால் கவனத்தில் கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஆராதனைக்கு வருகிறது போல காலையில் எழுந்து 9 மணிக்கெல்லாம் குடும்பமாக கூடி ஆன்லைன் மூலமாக தேவனை ஆராதிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து வாராந்திர நிகழ்வுகள் திங்கட்கிழமை நமக்கு பாட் அண்ட் லேட்டியோடைய வேத ஆராய்ச்சி மிகவும் ஆழமான போதனை திரு ஜோசப் இயேசுபாதம் அவர்கள் வழி நடத்துகிறார்கள். உற்சாகமாக இருக்கிறது. கலந்து கொள்ள எல்லா அங்கத்தினர்களையும் நாங்கள் ஊக்குவிக்கிறோம். தொடர்ந்து கலந்து கொண்டு உற்சாகம் பெறுங்கள். தொடர்ந்து புதன்கிழமை தோறும் ஜீவிய குழு கூட்டங்கள் 8:30 மணிக்கு தங்கள்
ஜீவிய குழு கூட்டத்தில் நடைபெறும். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஜெபக்கூட்டமானது ஜூம் மூலமாக நடைபெறும். மற்ற நிகழ்ச்சிகள் யாவும் ஜூம் மூலமாக செய்யப்படும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை யூடியூப் ஆன்லைன் ரெக்கார்டிங்காக செய்து உங்களுக்கு அனுப்பப்படும். மற்ற அறிவிப்புகள் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், தொடர்ந்து இன்றைக்கு 4ஆம் தேதி ஜூலை மாதத்தில் இரவு 8 மணிக்கு மெத்தடிஸ்ட் மாநாடு அளவில் போதகர்களும் தலைவர்களும் ஜெபத்துக்கு கொடுக்கிறார்கள். ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திங்கட்கிழமை 5ஆம் தேதி பாடன் லேட்டி வேத ஆராய்ச்சி நடைபெறும். தொடர்ந்து 7ஆம் தேதி 17ஆம் தேதி 14ஆம் தேதி 21ஆம் தேதி இந்த 3 தினங்களில் டிஏசியில் உள்ள போதகர்களுக்கு மெத்தடிஸ்ட் பிஷப் ஜெயக்குமார் அவர்கள் போதகர் ஊழியத்தை குறித்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ இந்த 3 தினங்கள் 7ஆம் தேதி 14ஆம் தேதி 21ஆம் தேதிகளில் எல்லா தமிழ் வருடாந்திர மாநாடு போதகர்களும் அவசியமாக காலை 10 மணியிலிருந்து 11:30 மணி வரை கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 8ஆம் தேதி நம்மளுடைய தமிழ் வருடாந்திர மாநாட்டு ஜெப கூட்டம் ஜூம் மூலமாக நடைபெறும். இதிலும் ஜெப பங்காளர்களும் சபையாரும் யாவரும் கலந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறீர்கள். தொடர்ந்து 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை வாலிபர் வாரமாக அனுசரிக்கப்படும். வாலிபர்கள் தங்களுடைய செயற்கூட்டத்தில் அவர்கள் திட்டமிட்டு சில நிகழ்வுகளை நடத்தவிருக்கிறார்கள். அது நிமித்தம் 18ஆம் தேதி வாலிப ஞாயிறாக அனுசரிக்கப்படும். 18ஆம் தேதி வாலிப ஞாயிறாக அனுசரிக்கப்படும். 16ஆம் தேதி ஜூலை மாதத்தில் நம்முடைய மாகாண ஸ்லாங்கூர் வட மாகாண நீண்ட நேர ஜெபக்கூட்டம் நடைபெறும். இதிலும் நாம் சபையார் யாவரும் கலந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறீர்கள். தொடர்ந்து 25ஆம் தேதி ஜூலை மாதத்தில் நம்முடைய சபை மக்கள் ஞாயிறாக அனுசரிக்கப்படும். 25ஆம் தேதி ஜூலை மாதம் நம்முடைய சபை மக்கள் ஆராதனையாக அனுசரிக்கப்படும். அதே வேளையிலே 25ஆம் தேதி ஜூலை மாதம் நம்முடைய சபையின் பிறந்த நாள் ஸ்தாபித்த அனிவர்சரியாக கொண்டாட வேண்டியதாக இருந்தது. MCO காலகட்டத்தினால் அது செய்ய முடியாமல் போகிறது. அதனால் ஒத்தி வைக்கப்படுகிறது. Our church anniversary is 25 July. So please remember. And அந்த வாரத்தில் ஸ்பெஷல் ஐட்டம் யாரும் கொடுக்க விரும்பினால் உங்களுடைய பெயர்களை நீங்கள் போதகர்களிடத்தில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய 2ஆம் ஸ்தல மாநாடு 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் மத்தியானம் 1 மணிக்கு நடைபெறும். நம்முடைய 2ஆம் ஸ்தல மாநாடு 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1 மணிக்கு பிற்பகல் 1 மணிக்கு நடைபெறும். அதனால் எல்லா LCC தலைவர்களும் தங்கள் அறிக்கைகளை ஆயத்தப்படுத்துமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜனவரி இதிலிருந்து ஜூன் கடைசி வரை செய்த காரியங்கள் ஊழியங்களை நீங்கள் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும். கணக்கறிக்கையும் ஜனவரியிலிருந்து ஜூன் வரை நீங்கள் செய்து கணக்காய்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும். போன ஆண்டு ஜனவரியிலிருந்து டிசம்பருக்குள்ளே உள்ள கணக்கறிக்கையும் நீங்கள் சமர்ப்பித்தால் நல்லது. ஆடிட் செய்த அக்கவுண்ட்ஸை நீங்கள் சமர்ப்பித்தால் நல்லது. 2ஆம் ஸ்தல கூட்டத்துக்கு ஆயத்தப்படுவதற்கு சுலபமாக இருக்கும். மற்றும் தொடர்ந்து வரும் நாட்களிலே உங்களுக்கு மற்ற காரியங்கள் அறிவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.